தமிழக வெற்றி கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது என விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மாநாட்டுக்கு போலீசார் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளனர். அடுத்த 6 நாட்கள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ்ச்சியாக பேசினார். உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களும் எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, கலந்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணு தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன். உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவால் முடியும் என்று இத்தாலி கூறியுள்ளது. தமிழக கவர்னர் RN ரவி ஒருநாள் பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரினா சபலென்கா ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். கென்யாவில் பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான மாணவர்கள் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. 2026 தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மொயின் அலி அறிவித்துள்ளார். 6 அணிகள் பங்கேற்கும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவில் நேற்று துவங்கியது.